மிருத்யுஞ்சய ஹோமம். ஹோமங்களிலேயே சிறந்தது மிருத்யுஞ்சய ஹோமம் என்று சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானுக்காக செய்யும் மிகவும் விசேஷமான வேத சடங்காகும். மிருத்யு என்றால் மரணம், ஜெய என்றால் வெற்றி, மிருத்யுஞ்சயன் என்றால் மரணத்தை வென்றவன் என்று பொருளாகும். இது சிவபெருமானுக்கு உரிய பெயராகும். இந்த ஹோமமே பார்த்தீங்கன்னா அகால மரணம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும், அகால மரணம் குறைந்த வயதில் மரணம் அடைவது, அதே போல நீண்ட ஆயுளை பெறுவதற்கும், உடல்நல கோளாறை தவிர்ப்பதற்காகவும் செய்யப்படுகிறது. சுருக்கமாக சொன்னா மரண பயத்தை போக்குவதற்கு இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஹோமம் செய்வதற்கு அதிக செலவு ஆகும். ஏன்னா அதிக செலவு பிடிக்கக்கூடிய ஹோமமாக இது சொல்லப்படுகிறது. இதை எல்லோராலும் செய்ய முடியாது. கஷ்டப்படக்கூடியவர்களும் இருப்பார்கள். அவர்களால் காசு செலவு பண்ணி செய்ய முடியாது. ஆனா எந்த வகையில இந்த மரண பயத்தை போக்குவதற்கு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பாங்க. அவர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லது அஷ்டமி தேதி நாட்கள்ல வழிபாடு செஞ்சா இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் செய்த பலன் அந்த ஜாதகருக்கு, அந்த நபருக்கு கிடைக்கும். ஆக கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் சாயந்தரம் 4:30லிருந்து 6 மணி வரைக்கும் அல்லது தேய்பிறை அஷ்டமியில வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் செய்த முழுமையான பலன் அவருக்கு, ஜாதகருக்கு கிடைக்கும். அதனால நம்மளோட கையில காசு இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கையில மிருத்யுஞ்சய ஹோமம் செய்ய கையில காசு இல்லாதவர்கள் கால பைரவரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து விட்டு வந்தாலே மிருத்யுஞ்சய ஹோமம் செய்த முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும்.